பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள், திரு அமித்ஷா அவர்கள், திரு நட்டா அவர்கள், திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், திருமதி நிர்மலா சீதாராமன், இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள். இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க, சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க, திரு அமித்ஷா அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க, மதுரையில் நட்டா அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க. இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் இங்கே தமிழகத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள். எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற சில கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு தான் வந்து பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த 2-3 மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது. ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. அதோட இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா 2014 இதே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தான் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் அதிமுக வேட்பாளரை விட 42,000 வாக்குகள் குறைவாக பெற்றுதான் இருந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 2,17,000 வாக்கு தான் பெற்றது. 3வது இடத்தான் தள்ளப்பட்டது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாது. அது மட்டுமல்ல, 2019 கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது. 1,76,000 வாக்குகள் வெற்றி பெற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சுமார் 1,76,000 வாக்குகள் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு வந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.